இல்லை, இப்ப என்ன செய்ய சொல்லுத? நீ ஈகோ பார்க்காம ஒண்ணு பண்ணணும். நேரா அப்பா கிட்ட போய் நேருக்கு நேரா பேசணும். அவரை சமாதானப்படுத்த உன்னால முடியும்டா. அவரை சமாதானப்படுத்திட்டா இந்த கல்யாணம் ஈஸி ஆயிடும்ல. அட ஆமா இல்ல இல்ல, நம்ம பிள்ளைக்காக அந்த வென பிடிச்சவன்ட்ட பேசுறதுல தப்பே இல்ல. அவன்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டேன்னு வையே, நம்ம பிள்ளை நிம்மதியா வாழும்ல. அண்ணே, பரணி சொல்ற மாதிரி நீயே போய் பேசுன, இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ல. இல்லை, இன்னைக்கு எனக்காக நான் சிந்திச்சிருக்கேன். என் உலகமே என் தங்கச்சிக்கு தான்ல. அவளுக்கெல்லாம் நல்லா வாழணுன்றதுக்கு தானே நான் இம்புட்டு பாடுபடுதேன். அவ வாழ்க்கை அமையறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன்ல. அங்க போய் நான் ஈகோ பாப்பனா அதுல? அப்பப்போ சண்முகம், சிஸ்டர் சொல்றதுதான் சரி. இப்ப இதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, விடிஞ்சது நேரா அவரை போய் பார்த்து பேசி சமாதானம் பண்ணி வேலையை முடிக்க வேண்டியதுதானே. எனக்கு இது பிடிக்கல. ஏட்டி, இப்ப உனக்கு என்ன வந்துச்சு? எனக்காக என் அண்ணன் கௌரவத்தை விட்டுட்டு மாமா முன்னாடி போய் நிக்க அவசியம் இல்ல. அண்ணே, நீ போவாதானே? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டானே. ஏய், உனக்கு என்னடி வந்துச்சு? அவனோட பெரியும் அவன் போய் பேசுறான். எங்க அண்ணன் அதோட கம்பீரத்தை விட்டுட்டு எங்க மாமா முன்னாடி போய் நிக்கிறது எனக்கு வேணாம். அண்ணன் போய் கேட்டா மாமா உடனே சம்மதம் சொல்லிடுவாரா? அண்ணனை டிசைனா அவமானப்படுத்துவாரு. சரி, அதையும் எங்க அண்ணன் பொறுத்துக்கிடுச்சுன்னு வை. கடைசியில சம்மதம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என் அண்ணனுக்கு தானே பெரிய அவமானம். ஏம்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ல. வேணவே வேணானே. எனக்காக நீ அசிங்கப்படணுமா? இந்த ஆரண நிச்சயமா அம்மா உசுரோட இருந்தா கூட நீ அசிங்கப்படுறத ஒரு நாள் கூட ஏத்துக்க மாட்டா. புரிஞ்சுக்கோன. ஏய், அஞ்சார் கண்டியா நீ? ஆளப்பாரு, உங்க அம்மா கூட வாழ்ந்து இத்தனை பிள்ளைகளை பெத்தவனா எனக்கு தெரியாதா? அவ ஆசை என்னன்னு? அவ ஆசையே ஒன்ன சிவபாலுக்கு கெட்டி கொடுக்கறது தான். அதனால இவன் ரெண்டு ஏச்சி பேச்சு வேகிறதுல ஒண்ணு தப்பு இல்ல. அப்பா நீ பாருங்க. நீ வாய் மூடு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பேசிக்கிட்டு. ஏய் சம்மோ, தப்போ சரியோ, இது உன் ஆசையோ என் ஆசையோ கிடையாது. உங்க அம்மா சூடாமணியோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றியே ஆவணையா. கொஞ்சம் கௌரவம் பார்க்காம அந்த ஹால் கிட்ட கொஞ்சம் பேசி பாரியா. சரிப்பா, அதுதான் அம்மா விருப்பம்னா நான் போய் பேசிட்டு வரேன். நீ போய் அப்பா கிட்ட பேசுறதெல்லாம் சரிதான்டா. ஆனா இந்த நேரத்துலயா? இல்லை, நாளைக்கு போய் பேசிக்கலாம்ட்டான். இன்னைக்கு நைட் எனக்கு தூக்கம் வராதுல. பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதை உடனே பேசுறது நல்லது. நாளை வரைக்கும் எதுக்கு தள்ளி போனா? எனக்கு என் தங்கச்சிங்க தான் என் உலகம். என் தங்கச்சிகளுக்கு என் கௌரவம் தான் முக்கியம். ஆனால் தான் வீரா இப்படி விட்டு கொடுக்காம இப்படி பேசுதா. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. என் தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னா அதுல எந்த கௌரவத்தையும் பார்க்காம இறங்கி போய் அவங்கிட்ட வேணா நான் பேசுவேன். சுபம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்த உடனே பேசுறது சரிதான்டா. அதுக்காக நீ தனியால போக வேணாம். நானும் வரேன். மாமா, நீங்களும் வாங்க. ஏட்டி, வீராவையும் கூட்டிட்டு போவோம். ஒன்னா பேசினா தானே ஒரு பலமா இருக்கும். சரி, ஓகே. டக்கு டக்குன்னு எல்லாரும் கிளம்புங்க, போலாம். சரிதா. அம்மோ, உன்னோட விருப்பத்துக்காகத்தான் நான் அந்த சவுந்தரபாண்டி கிட்டே பேச போதேன். எது உனக்கு சரின்னு படுதோ அதை நீயே முன்னாடி நின்று நடத்து. பரணி,
என்ன மச்சான் இந்த நேரத்துல? ஏதா பிரச்சனையா? இல்லடா, அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னா, அதான். அப்பா கிட்டயா? இந்த நேரத்துலயா? என்ன பிரச்சனை? டேய், முதல்ல உள்ள வர விடுறா. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. அப்பா பா. என்ன அவர் உறங்கிட்டாரா? இல்ல உறங்கலாம் இருக்க மாட்டாரு. மா எசகி. இந்த வரேன் மாமா. சம்மு, பரணி வாங்க. அண்ணன் என்ன இந்த நேரத்துல? இல்லத்தா, உன் வீட்டுக்கார்ட்ட பேசி கொஞ்சம் சமாதானமா பேசணும்னு சொன்னா, அதான். ஆறு ஏங்கிட்டியா? என்ன சமாதானம்? எதுக்கு சமாதானம்? மன்னிச்சுக்கிடுங்க மாமனாரே, கல்யாண வேலை ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை இப்பயும் பேசலைன்னா ஒரு அதுவே பெரிய தப்பாகிவிடும். அதான் நேரமும் காலமும் பார்க்காம வர வேண்டியதாக போச்சு. பா, ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால தானே நேரங்காலம் பார்க்காம கிளம்பி வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டு போய் தூங்க. இல்லை, என்னில என்னை சமாதானம் பண்ண போதாங்க. நான் என்ன பச்சை பிள்ளையா? நானு இவங்க என்னைய விளையாட்டு கட்டி சமாதானம் பண்றதுக்கு? என்னப்பா இப்படி வார்த்தைக்கு வார்த்தை குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கீங்க? இவன் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்களேன். இவன் சொல்லி நான் கேட்கணுமா? சரி, சொல்றத சொல்லி தொலைக்கட்டும். வீராவை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க இருக்கிற வீட்டுக்கு இன்னொரு தங்கச்சி அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும். அதான் ஊருக்கே தெரியுமே. மேலே சொல்லு. அதான் அத்தை வீடேறி வந்து வீராவை கேட்கும்போது கூட நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. பிறகு போலீஸ்காரங்க வீட்லயும் போய் சம்மதம் பேசி முடிச்சாச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? ஒரு காரணமா தான். மாமனார, உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு கடவுள்னா அது என் அப்பா முருகன் தான். அதுக்கு அடுத்த கடவுள்னா அது என் அம்மா தான். என் அம்மா அத்தை கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்கு. வீராவை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்ட்டு அத்தை கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கு. இந்த விஷயத்த எல்லாமே அத்தை தான் சொல்லுச்சு. ஏண்டா, நீ கதை சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கு என் தம்பி தான் உனக்கு கிடைச்சானா? மதனி, என்னோட மதனி என்கிட்ட சத்தியம் வாங்கினத நான் தான் சம்மூத்துக்கிட்ட சொன்னேன். அவனா வந்து சொல்லல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. என்ன இது? இப்ப என்ன ஒரு புது கதையை ஓபன் பண்ணிதீங்க? கதையெல்லாம் இல்லைங்க, சத்தியமான நெசம். அந்த முருக மேல சத்தியமா இதுதான் உண்மை. அது எப்படி? செத்து போன உன் மதனிக்காரி உன் சொப்பனத்துல வந்து உன்கிட்ட சத்தியம் வாங்கினாளா? இல்ல சாம்பல்ல இருந்து எழுந்து வந்துட்டாளா? இதெல்லாம் நாங்க நம்பறமாக்கோம். அத்தை, தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாத. எங்க அத்தை ஒண்ணு அம்மா கிட்ட கனவுல வந்து சத்தியம் வாங்கல. உசுரோட இருக்கிறப்பவே அம்மா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கு. ஆமாங்க, உங்க மேல இருக்கிற கோவத்துல ஒரு கிணத்துல விழுந்து நான் தான் சாகலான்னு போனேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என் மதனிக்கு உங்க மேல கோவம் மட்டும் இல்ல. இதோ நிக்கானே என் மகன் சிவபால, இவன் மேல அம்புட்டு நம்பிக்கை. அதுக்காக தான் என்கிட்ட அன்னைக்கு சத்தியம் வாங்கினா. நீ இப்படி சொன்னீங்கன்னா இந்த வெறும்பைய வேணா நம்புவான். நான் எப்படி நம்புவேன்? என்னங்க, அந்த சாமி மேலேயே நான் சத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன செய்ய? வேற என்னத்துக்காக வீரா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு நான் ஒத்த கால நின்ன? சொல்லுங்க. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீராவுக்கு 90 போட்டு ஆசீர்வாதம் பண்ணுதப்ப என் மதனி வீராவுக்கு பின்னாடி வந்து நிக்கா. வேற கல்யாணம் பண்ணட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாதட்டின்னு சொல்லி என்ன பார்த்து முறைக்கா. என் காதுக்குள்ள வந்து பேசுதா. வீராவை நீ சிவபாலனுக்கு தான் கட்டணும்னு கூப்பாடு போடுதா. என்னால தாங்க முடியலங்க. அடேங்க அப்பா.
அப்படியே கண் கலங்கி அழுது புரண்டு நடிச்சா என் தம்பி என்ன நம்பிடுவானா? இந்த வெட்டி பையன் குடும்பத்துல இருந்து இவள உள்ள கொண்டு வர பார்த்த, நீ நினைச்சது நடக்கல. இப்ப சத்தவள சாட்சியா கொண்டு வந்து நிறுத்துறியா? நல்ல கதடி உண்டு. பெரியாத்தா, என் அத்தை ஒன்றும் பாண்டியம்மா கிடையாது. மாத்தி மாத்தி பேசுறதுக்கு என் அத்தைக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் அத்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. சண்முகம், கொஞ்சம் பொறுமையா இரு. இவளா பொய் சொல்ல மாட்டா. ஆனா பொய் சொல்ல சொல்லி நீ இவளை தூண்டி விட்டுருந்தா? அதானே, எப்படி எப்படியோ டிசைனா கதை கட்டி உன் வீட்டுக்குள்ள அவளை இங்க அனுப்புறதுக்கு பாக்குறான் பாத்தியா சவுந்தரம்? பெரியத்த வேணாம், தயவு செஞ்சு எங்க அண்ணனையும் அத்தைய பத்தி தப்பா பேசாதீங்க. இங்க யாரும் போய் சொல்லல, நடந்தது எல்லாமே நெசம். அண்ணாங்கட்டி நெசம் இல்லே பெருமையில ஏழை ஏழை சொத்துக்கு இம்புட்டு அலையுதீங்க. சொத்தா? உன் சொத்து எவனுக்கு ஏன் வேணும்? சொத்தா சொத்து ஒரு எண்ணத்துக்கு ஏன் மகனையே இப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கணும்? அதான் உன் குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை எடுத்தாச்சுல்ல. அது பத்தாத்துக்கு என் பொண்ணை வேற களவாண்டி போயிட்டான். இந்தா உன் பையன். அது பத்தாத உங்களுக்கு? மூணாவதா இருக்கிற பையனையும் இழுத்துட்டு போயிடலான்னு பாக்கியா? மாமனாரே, இன்னும் பொறுமையா தான் பேசணும்னு நினைக்க. சத்தியமா சொல்லுதோம், எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஒண்ணு கிடையாது. அப்படி செய்யற ஆளுங்களும் நாங்க கிடையாது. உன்னைய மாதிரி நடிச்சு ஏமாத்திர 1000 பேரை நான் பார்த்திருக்கேன். நீ என் மண்டையை கழுவி ஏமாத்த பாக்கியா? இல்லே 3 பிள்ளைகள 2 பிள்ளைகளை உன் பக்கம் இழுத்துட்டீங்க. இருக்கிற ஒரு பிள்ளையும் என்ன உன் குடும்பத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடலான்னு பாக்கியா? உன் வீட்டு பொம்பளைங்க என் தலையில கட்டி விட்டுட்டு என் மொத்த சொத்தையும் ஒரு பைசா காசு விடாம அப்படியே வலிச்சு நக்கிடலான்னு பாக்கியா? தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அப்படித்தானே விடுவேன், அப்படிதான் விடுவேன். என்ன செய்வீங்க? செய்யறத முள்ள மாதிரித்தானா? இதுல என்ன மிரட்ட வர செய்தியோ நீ? பொறுமையா இரு. ஏன்பா அப்படி கீழ்த்தனமா இறங்கி பேசுத? அம்மா தான் சொல்லுதாவல்ல, அதுதானே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு. இல்ல உன் அம்மைய ஒரு கோட்டிக்காரி. எவன் ஏத்தி விட்டாலும் அவன் கொடுக்குற சாதிக்கு ஆடிக்கிட்டு இருப்பா. இவ பேச்ச நான் என்ன பண்ணுமா? இல்ல முத்துப்பாண்டி, இத பாரு, இவங்க சொல்றதையெல்லாம் நீ நம்பாதல. அம்புட்டும் காசு கலையிற ஜென்மங்கள. கொஞ்சம் ஏமாந்தாலும் மண்டையில அப்படி மசாலா அரைச்சிடுவாளுங்க. வேணாத்த, வார்த்தை அளந்து பேசு. இல்ல இவ என்ன தப்பா பேசிட்டா? ஏன் உன் அக்கா தான் அந்த வீட்டுல இருக்கா? இதா இந்த நொசக்கி இந்த வீட்டுல இருக்கா? இப்ப இந்த சிவபாலனை இவங்க இழுத்துட்டு போனோம். கடைசி காலத்துல நான் யாருமே இல்லாம தன்னந்தனியா நிக்கணும். அதானே அதானே இவங்க பிளானு. போத நிறுத்துங்க மாமா. அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுறதெல்லாம் யாரோட குணம்னு உங்க மனசாட்சியை கேட்டுக்கோங்க. எங்க அண்ணனோட நேர்மையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. என்ன போலீஸ்காரினா ஆறு என்னன்னு பார்க்காம எப்படி ஒன்னாலும் பேசலாம்னு நினைக்கியா? வீரா, தயவு செஞ்சு கொஞ்சம். நீ சும்மா இருட்டி. என் கண்ணு முன்னாலேயே என் அண்ணனை இஷ்டத்துக்கு பேசுவாரு, நான் பொறுத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? வீரா, அப்பா தயவு செஞ்சு நீ பேசாத. உன் கண்ணு முன்னாடியே அண்ணனை இவ்ளோ மோசமா பேசுதாவ, நீ வாயை திறக்காம நிக்கியா? அம்புட்டு பேருக்கும் என் அண்ணனா இலக்காரமா போச்சா? இல்ல வீரா, நீ அமைதியா போதுன. நீ பட்டதெல்லாம் போதும். மாமா, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதியா. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த சாமி பாத்துட்டு இருக்கு. ஏன்
காத்துட்டு இருக்கா. இந்த அம்புட்டுக்கும் சேர்த்து நீங்க அனுபவிக்கதான் போகுது. சரிதான் போலாம். இந்த மாதிரி 1000 சாபத்தை கேட்டிருக்கேன் நான். அம்புட்டு செரிச்சு ஏப்பம் விட்டுட்டு தான் உங்க முன்னால நிக்கேன். அண்ணே போதும்ண்ணே, நீ கிளம்பு. இதுக்கு மேல இவங்களே வந்து கெஞ்சினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த குடும்பம் வேணாண்ணே. இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லை, நான் தான் பேசிட்டு இருக்கோம்ல. நீ சொன்னா கேட்க மாட்டேன். அண்ணா நீ வாண்ணே, வாண்ணே போலாம். இல்லை இல்லை, என்னல செய்த? இருல பேசிக்கிடுவோம். கேட்டீங்களா? சாப விட்டுட்டு போதா, அம்புட்டுக்கும் சேர்த்து நீங்க அனுபவிக்க தான் போதிய. எசக்கி வாடி போவோம். நான் பேசுற பேச்சுல இந்த சம்மு பையன் தான் கோவப்பட்டு என் மேல கைய வைப்பான். இனிமே ஜென்மத்துக்கு ஏன் வீட்டுல இருந்து பொண்ணை எடுக்க மாட்டேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அங்கதான் ஆண்டவன் ட்விஸ்ட் வச்சிருக்கான். அந்த வீராவை நல்லா கத்த விட்டு வேடிக்கை பார்த்திருக்கான். நல்லதா போச்சு. இனிமே இந்த வீரை நாமளே கூப்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டான். ஆமால சந்திரா, உன்ன மாதிரி ஒரு அறிவாளி இந்த உலகத்துல வேற யாரு இருக்கா? ஆனாலும் இந்த சம்மும் ரொம்ப பொறுமையா இருக்கான் பாத்தியா? எல்லாம் என் மக செஞ்ச வேலை, என் பொண்ணு இல்ல. நல்ல வேலை, அந்த வீட்டுல ஒரு பொம்பளைக்காவது ரோசம் வந்திருக்கே. அதனாலதான்க்கா நம்ம நினைச்சது நடந்திருக்கி. இந்தாடி டீ எடுத்துக்கோ. மாமா. இல்லத்தா, எனக்கு வேணாம்தா. சண்முகம், இந்தாடா நீயாவது டீ எடுத்துக்கோ. என்னாச்சா உங்களுக்கு? எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிருக்காவ? நீங்களாம் சொல்லி சொல்லி தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். போனது என்னாச்சு பாத்தீங்களா? அம்மைக்கு உண்மையிலே விருப்பம் தான் இருந்தாலும் சம்மதிக்க வச்சிருப்பாளா? தயவுசெய்து நீ அந்த பேச்ச பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். எடுத்து டீயை குடிங்க. அண்ணே என்னல? அண்ணே வேணாம்ண்ணே, இனிமே நீங்க யாரும் அந்த பேச்சை எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. சண்முகம், வாங்க மேடம், வாங்க வாங்க. என்ன சண்முகம் இது? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு தான் வீரான்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. நிச்சயதார்த்தம் நின்னு போச்சே தவிர கல்யாணம் ஒண்ணு நிக்கலையே. நான் உங்க வாக்க நம்பி நான் என்னோட சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் தகவல் சொல்லியிருக்கேன். இன்னும் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. இந்த நேரத்துல எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னதான் உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? மேடம், என்ன மேடம், என்னாச்சு? என்ன சார், நீங்க செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பையனுக்கு தான் உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு குடும்பத்தோட சவுந்தரபாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு அவர் பையனுக்கு உங்க பொண்ணை சம்பந்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா? மேடம், உங்களுக்கு எப்படி? உனக்கு என்னமா புரியல பரணி? உங்க அப்பா தான் கொளுத்தி போட்டிருப்பாரு, அவரு மாற மாட்டாருல. எனக்கு என்ன 10 பிள்ளையா இருக்கு? இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவன் ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க விஷயத்துல நான் ஏதாவது தகுதி தராதரம் பார்த்திருக்கேனா? வசதி, வாய்ப்பு, கௌரவம் வேற ஏதாவது நான் பார்த்திருக்கேனா? இல்லையே.
எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்களே. என்ன சண்முகம், உங்க வாக்குக்கு இவ்வளவுதான் வேல்யூவா? எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். என் அம்மை பேரை சொல்லி தான் இவங்களை என்னை வற்புறுத்தி கூட்டு போனாங்க மேடம். இவங்களுடைய வற்புறுத்தலுக்கு தான் நான் போனேனே தவிர உண்மையிலேயே எனக்கு இந்த சம்பந்தத்துல எந்த விருப்பமும் இல்லை. இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டீங்களா? வீரா மேல அவன் வச்ச ஆசைனால என் பையன் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க செஞ்ச விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மனசு உடைஞ்சு போயிடுவான். மன்னிச்சுக்கிடுங்க மேடம். என் அம்மைக்கு இப்படி ஒரு விருப்பம் இருந்ததுன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். அந்த விருப்பத்துக்காக தான் அங்க போனதே. ஆனா இது இனி நடக்காதுன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பை தவிர என்னால் வேற எதுவும் கேட்க முடியாது. என்னைய மன்னிச்சிடுங்க.